உங்கள் விஜய். ஏய், இது என்ன சாரி கடையா இப்படி பரப்பி வச்சிருக்க? இல்ல இல்ல, என் Dress எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற? என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பனே. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் எப்படி ஹெல்ப் பண்ற பாரு. நில்லு. பரவாயில்ல அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. இரு. முதல்ல இந்த வீட்டை கைப்பத்தின, அதுக்கப்புறம் இந்த ரூம் என்னோடதா இருந்துச்சு, அதையும் கைப்பத்தின, அதுவும் பத்தலன்னு இந்த கபோர்டையும் கைப்பத்தலான்னு ட்ரை பண்ற பாரு. சாரி வேற. இப்போ எதுக்கு இதெல்லாம் கலக்குறீங்க? அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி வைக்கறாளா? சாரி ஏன் துணி வைக்கிறதுக்கு இங்க இடம் இல்ல? நான் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன். அர்ஜுன், இப்படி பண்ணாதீங்க. ஐயோ, இது என்னோட கபோர்ட், புரிஞ்சுதா? இது லாண்டரி கடை கிடையாது. இதெல்லாம் வேற எங்கயாவது கொண்டு போய் வை, இல்லனா வெளிய தூக்கி போட்டுருவேன். இங்க பாருங்க, இப்போ இத தூக்கி போடாதீங்க, இருங்க. தொல்லை தாங்க முடியல. துணியை வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கலைச்சு வச்சுட்டா. செட்டிங்ஸ் எல்லாமே மாத்தி வச்சுட்டா. செல்ஃபிஷ், such a sadist. பிராந்தன், stupid. ஹலோ மலையாள மங்கம்மா, நான் சென்னை பாஷையில ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன் காது ரெண்டு வீங்கி யானை காது மாதிரி ஆயிடும். புரிஞ்சுக்கோ. சும்மா ஓவரா பேசாத, சரியா? என் கோட் சூட்ஸ் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி வச்சுட்டா. பிரியம்மா, என்ன கதை சொல்றீங்களா? சொல்லாத. என்னாச்சு? மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? நோ பிரியா, சொல்லாத ப்ளீஸ். ஓகே. பூஜா, இங்க பாரு, பிரியாமோட சாரீஸ்லாம் எவ்வளவு பிரிட்டியா இருக்கும்ல. இந்த Dress எல்லாம் நான் போட்டா ரொம்ப பிரிட்டியா இருப்பேன்ல. ஆமா. அப்போ இந்த Dress எல்லாம் சேஃபா தானே வைக்கணும்? கண்டிப்பா. இங்க பாரு, எல்லாம் எப்படி கலைஞ்சிருக்குன்னு. அச்சச்சோ. பிரியா உங்க அப்பா தான். இல்ல, இந்த Dress எல்லாம் கபோர்ட்ல வைக்கிறதுக்கு எனக்கு இடமே தர மாட்டேங்கிறாரு. என்னப்பா நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அப்புறம் நீங்களே அதை பண்ணலன்னா எப்படி? இப்படி இருந்தா எல்லா ட்ரெஸ்ஸும் கெட்டு போயிடும்ல. ஆமா, நான் தான் ரொம்ப நேரமா இதெல்லாம் இந்த மலையாளத்துக்காரிக்கு வேற எந்த இடமும் கிடைக்கல. ஏதோ மனங்கற மாதிரி இல்ல. என்னப்பா? ஒண்ணு இல்லையே, வச்சுக்கங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த கபோர்ட் பூராவும் சாரீஸ் சுடிதாரா வச்சுக்கோங்க. எனக்கு என்ன, நான் எதுவும் சொல்லலையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு? வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த பாரு பூஜா, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது எல்லாமே சூட்கேஸ்ல வச்சுக்கலாம். என்ன ஆயிட போகுது? அப்பாவோட சூட்ஸ் தானே, நாசமாயிட்டு போகுது. அதையே போட்டுட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்பா என்ன சூர்யாவா, அஜித்தா? இல்ல, பிரியாமாவோட Dress தான் முக்கியம். சரியா? நான் அதை தான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவ தான் கேட்கவே மாட்டேங்கிறா. வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தான். குட் அப்பா. எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒழுங்கா நீட்டா மடிச்சு எடுத்து வைங்க. அப்புறம் அந்த ரெட் சாரியை மட்டும் முன்னாடி வைங்க. ஐயோ, பிரியாமா கேட்டாங்கன்னா நான் அத இஸ்திரியே பண்ணி வச்சிருவேனே. ஓகே. ஆனா எனக்கு சாரீஸ்லாம் சுருக்கம் இல்லாம நீட்டா அழகா அடிக்க வைக்கணும். ஆமா, இஸ்திரி எதுக்கு? ட்ரை கிளீன் பண்ணியே வச்சிருவேன். பெட்டர் இல்ல? சரி, அப்பா இதெல்லாம் அழகா நீட்டா மடிச்சங்க வைக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. கம் 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 கம். எவ்வளவு அழகா என் பொண்ணு வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டா. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த மங்காமாவை ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் திறக்கிறேன் ஆண்டி. Hey, I will call you back. Hi, Jay. Hi.
என்ன காவியா, நீ நல்லா தானே இருக்க? அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன? வேற என்ன பண்றது ஜெய்? நான் உன்னை எத்தனை நாளா ஷாப்பிங் கூப்பிட்டு இருக்கேன். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்க. அதனாலதான் இப்படி ஒரு பிளான் போட்டேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல? அட்லீஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாவது நீ கவலைப்படுறியே, அது வரைக்கும் சந்தோஷம். ஹே ஜெய், நம்ம என்கேஜ்மென்ட்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணல. அண்ணா அண்ணி இன்னைக்கு ஜம்ஷெட்பூர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு சண்டே, சோ இன்னைக்கு நான் ஃபுல்லா என் கூட தான் இருக்க போறேன். டின்னரும் என் கூட தான் சாப்பிட போறேன். ஏய், மஞ்சு ஆண்டிக்கும் இதெல்லாம் தெரியும். அதான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல, அதனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஆண்டி, கரெக்ட் தானே? சரி, போய் ரெடி ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே, ஜாலி. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. ஹலோ, யா, நான் ஜெய் தான் பேசுறேன். பார்க் ஹோட்டலுங்களா? எனக்கு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் புக் பண்ணணும். அப்புறம் அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். இது எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் என் சைட்ல இருந்து நான் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் உங்ககிட்ட இது வந்துட்டு பிசினஸ் மீட்டிங் சொல்ல போறேன். நீங்களும் உங்க கிளைண்ட்ஸும் இது எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆமா, நீங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. வைஷு, அவட பச்சை மிளகுண்டு எடு. சூப்பர். அந்த ரூஃப் ஃபுல்லா புக் பண்ணிடுங்க. இட் ஷுட் பி a candle light. இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யா எக்ஸ்ட்ரா எதுவா இருந்தாலும், பில்ஸ் எதுவா இருந்தாலும் என்னோட பில்ல போட்டு அனுப்பி விட்டுருங்க. ஓகே? யா, தேங்க்யூ. வைஷு, அது வந்து வலிமை, நான் குளிக்க போறேன். சேச்சிக்கும் மாமாக்கும் அர்ச்சனை பண்ண நம்ம கோவிலுக்கு போகணும்ல. சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன வைஷாலி, இதெல்லாம் நான் அர்ஜுனுக்கும் அன்னிக்காக தான் பண்ணிட்டு இருக்குன்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். போன தடவை அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி மாறி போச்சு பாரு. ஆண்டி, நான் அர்ஜுன் வீட்டுக்கு போறேன். காவியா ரெடியாகி வந்த உடனே அவளை அங்க வர சொல்லிடுங்க ப்ளீஸ். ஆண்டி, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், சீட்டிங் பண்றியா? இல்லண்ணா, ஆரோக்கு வெளியில தான் இருக்கு. டேய், படிப்பாவது ஒழுங்கா படிக்கிறியா இல்ல அங்கேயே சீட்டிங் தானா? பா சும்மா இருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. அண்ணி, பக்கோடா ரெடி ஆயிடுச்சா? பசிக்குது. ரெடி ஆயிடுச்சு, வரேன். பக்கோடா ரெடி. தேங்க்யூ அண்ணி. பாவம், பிரியா அண்ணி இன்னைக்கு ஃபேமிலியோட தான் இருக்காங்களா? என்னைக்கு இவங்களுக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்க போகுதுன்னே தெரியல. நல்ல வேளை நான் இவங்களுக்கு அந்த டின்னரை பிளான் பண்ணிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு டீ வேணும். எடுத்துட்டு வா. ஹாய் அர்ஜுன். ஹாய் ஜெய். என்ன ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கேரம் விளையாடிட்டு இருக்கீங்க? அப்பா, ஒன்னு பண்ணலாமா? இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் ஜெயும் ஒரு டீம், நானும் மனோஜும் ஒரு டீம். ஓகே. ஆக்சுவலி அர்ஜுன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். மிஸ்டர் பிரமோத்தும் நானும் இன்னைக்கு பார்க் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். அங்க நாங்களா வரலாமா? இட்ஸ் a private dinner. அடுத்த வாட்டி உங்க எல்லாரையும் கூட்டு போறேன். நேத்து பூரா ஆபீஸ்ல தானே இருந்தேன், இத பத்தி ஏன் எனக்கு தெரியாம போச்சு? அது வந்து அர்ஜுன், ஆக்சுவலி ராத்திரி தான் நாங்க இத பத்தி பேசணும். முக்கியமான மீட்டிங் வேற நடந்துச்சா, நீ ரொம்ப பிஸியா இருந்த, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அப்புறம் அண்ணி, நீங்களும் வரணும். மிஸ்டர் பிரமோத் வேற ஸ்பெஷலா இன்வைட் பண்ணியிருக்காரு.
எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபோட வராங்க. நீங்க தான் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெஷல் இன்வைட்டி. வாட்? என்னடா இது, நல்லா காக்டெயில் சாப்பிட கொடுத்துட்டு சாப்பிட்றப்போ ஓங்கி மூஞ்சில குத்துற மாதிரி இப்ப அந்த கேரளாக்காரையும் கூட கூட்டிட்டு போகணுமா? அப்புறம் நீங்க தான் எங்களை அந்த லேண்டிலிங்ல இருந்து காப்பாத்துனீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். பட் ஜெய், நான் எப்படி, யூ சி இட்ஸ் அ பிஸ்னஸ் மீட். நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? ஐ திங்க் யூ கைஸ் ஷுட் கேரி ஆன். எனக்கு அங்க யாரையும் தெரியவும் தெரியாது. நான் வேற எதுக்கு அங்க? ஓ அனி இல்ல. அப்புறம் யா, பூஜாக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, அவளை ரெடி பண்ணணும், ஹோம் ஒர்க் இதெல்லாம் வேற இருக்கு. ஸோ யா, யூ கேரி ஆன். ஐயோ அண்ணி, நீங்க வந்தே ஆகணும். எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபோட வந்துட்டு இருக்காங்க. அண்ணி, அந்த பிரமோத் எங்களோட பாம்பே கிளைண்ட் வேற. அப்புறம் ஃபாரின்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நானும் அர்ஜுனும் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணிருக்கோம். அவங்க உங்களை தான் மீட் பண்ணோன்னு ரொம்ப ஈகரா இருக்காங்க. இல்ல ஜெய், நான் மா பிரியா, நீ போய்த்தாமா ஆகணும். நீ போகலன்னா அவங்களை எப்படி தெரிஞ்சுப்ப? எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபோட வராங்க. அர்ஜுன் மாத்திரம் எப்படி தனியா போக முடியும்? நீ போயிட்டு வாமா. ஆமா அண்ணி, இன்னைக்கு நைட் 9:30 உங்க 2 பேருக்காக நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ணி, பார்க் ஹோட்டல்ல ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் சூப்பர்பா இருக்கும். ஹேவ் அ குட் டைம். அப்புறம் அண்ணி, ஒரு சின்ன விஷயம். இட்ஸ் a கிராண்ட் ஃபங்க்ஷன். ட்ரெஸ் கோட் வச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வரணும். ஐயோ, இந்த பூசணிக்காக்கு இன்னைக்கு பொங்கு சனி போல இருக்கு. சரி. கவனி. குடு, ஏன் டர்ன். டின்னர் ராத்திரி தானே, இப்பவே ஏன் நின்னுட்டு இருக்க? உட்கார். நல்லாவே இல்ல. ஐயே, இந்த ப்ளூ எப்படி? ஹலோ பேண்டட் குயின், ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. தெரியும். சீக்கிரம் கிளம்பணும். தெரியும். பார்ட்டி வேர். தெரியும். உனக்கு அறிவே இல்ல. தெரியும். இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. அங்க பார்ட்டி வேர்ல வரணும், கேஷுவல் இல்ல. நீ பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு ஃப்ராக் போட்டு வந்திய, அதெல்லாம் போட்டு வந்துடாத. இல்லனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு பாட சொல்லிடுவாங்க. ஹலோ, நீங்க சொல்ற ட்ரெஸ்லாம் என்னால போட்டுட்டு வர முடியாது. அண்ட் ரிமெம்பர், அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா ட்ரெஸ் நீங்களும் நம்ம குட்டி பொண்ணு வாங்கிட்டு வந்தது என்னோட செலக்ஷன் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு இதுக்கு பேர் சாரி. நான் இததான் கட்டிக்க போறேன். நீ ஒண்ணு பண்ணு, திருச்சிக்கு பஸ் பிடிச்சி 9 கிலோமீட்டர் முன்னாடியே சமயபுரத்துல இறங்கிடு. அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அங்க கூழ் ஊத்திட்டு அடுத்த பஸ்ஸ பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்துரு. சரியா? காமெடியா? அம்மா மலையாள மங்கம்மா, இந்த பார்ட்டிக்கு வர்றவங்க ஃபாரின் கிளைண்ட்ஸ், புரியுதா? நீ பாட்டுக்கு கொண்டையில தாழம்பூ, கூடையில வாழைப்பூன்னு சொல்லி ஒரு பொட்டானிக்கல் கார்டனே வச்சுட்டு வந்துடுறியே. அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஒத்த ரோசா அதெல்லாம் வச்சுட்டு வராம கொஞ்சம் டீசென்ட்டா வா. Tell me something. நீங்க ஏன் இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? நான் ஏதோ பாவப்பட்டு போனா போட்டுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜெய் அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால வரேன்னு ஒத்துட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னமா உங்களோட பார்ட்டிக்கு வரேன்னு உயிரை விட்ட மாதிரி ஏன் இவ்ளோ எமோஷன்ஸ் உங்களுக்கு? ஐயோ, சொல்லிக்கிட்டு தான் இருக்க, ஆனா உயிரை விடவே மாட்டேங்கிற. அப்புறம் உன் மூஞ்ச எப்பவுமே ஒரு காய போட்ட தோசைக்கல் மாதிரியே வச்சுக்காத. தண்ணி தெளிச்ச உடனே சுருன்னு கொதிக்குமே அந்த மாதிரி. கொஞ்சம் சரி, வாழ்க்கையில சந்தோஷமா இரு. ஸ்மைல். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னொன்னு வேறயா? சொல்லுங்க. ஏன் டீல ஊர்ன பன்னு மாதிரி உடம்பு எப்படி சொத சொதன்னு வச்சிருக்க? ஜிம்முக்கு போலாம்ல, அப்பதான் ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆக முடியும். அப்பதானே ஸ்லிம் ஃபிட்லாம் போட முடியும். இல்லனா
ராத்திரி பூரா கண் முழிச்சு ஒரு ஸ்மால் ட்ரெஸ் லார்ஜ் சைஸ் ஆக்க வேண்டியது இருக்கும். எதுக்கு இந்த டென்ஷன்லாம்? சரி, சீக்கிரம் ரெடி ஆகு. ஜிம்முக்கு போகணுமா? ஐயோ. கடவுளே, என்ன இந்த லூஸ் கிட்ட இருந்து காப்பாத்து. நான் குண்டா இருக்கேன்னு சொல்றது கூட நான் பொறுத்துக்குவேன். நான் சிரிக்கிறத பத்தி இந்த ஆளு பேசிட்டு போறாரு. நல்லா விளக்கெண்ணெயில ஊர்ன வாழைப்பழம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இதுல சிரிக்கிறத பத்தி இந்த மூஞ்சி பேசுது. அப்போ இதெல்லாம் உன்னோட பிளானா? ஆமா அங்கிள், நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். அர்ஜுனுக்கு அன்னைக்கும் நடுவுல ஏதோ ஒரு முட்டலும் முதல்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். ஆ, ஆ. அப்புறம் அர்ஜுனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பயும் வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடுற ஆளு. அன்னிக்காக டைம் சுத்தமா ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. அதான் இந்த பிளானை ரெடி பண்ண. இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நம்புறேன். அங்கிள், அப்ப நீங்க போய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? பூஜா, திஸ் இஸ் சீக்ரெட். பிரியாமாக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது. இங்க இருக்கிற நமக்கு மட்டும்தான் இது தெரியணும். பிரியாமாக்கு தெரியவே கூடாது. ஓகே? ஓகே. குட் கேர்ள். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாரும் சைலண்டா இருக்கணும். ஓகே பாட்டி? பாட்டி, உங்களால தான் சீக்கிரத்தை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களே, அப்படி வச்சுக்கிறதால உங்களுக்கு வயிற்று வலி எதுவும் வந்துடாதே. சரி, நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். மத்த எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்களா? சரிப்பா, பாய். 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 அர்ஜுனுக்காக இவன் எவ்வளவு யோசிக்கிறான்ல. இவனும் நம்ம பையன் மாதிரி தான். இவன் நிச்சயதார்த்தத்தை அர்ஜுனுக்கு பண்ண மாதிரி கிராண்டா பெரிய ஹோட்டல புக் பண்ணி பண்ணணும். எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க. இப்போ என் மனசுக்குள்ள அம்புட்டு பிரச்சனை போட்டு அழுத்துது. இப்படி சொன்னா எப்படி தானோ? நீ சந்தோஷமா இருந்தா தானே வீடு நல்லா இருக்கும். இந்த வீட்ல நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேனா என்ன? இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, எல்லாரும் மொத்தமா சந்தோஷப்பட்டுக்கங்க. நான் ஒருத்தியாவது என் பொண்ணுக்காக வருத்தப்படுறேன். என்ன தானோ இந்த பேச்செல்லாம் விடு. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு நாம ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு ஈவினிங் நாம எல்லாருமா சேர்ந்து ஜெய் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து செலக்ட் பண்ணலாம். சந்தோஷமா இருப்போம். சுகன்யா, நீயும் வருவல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகன்யா, நீயும் வருவல்ல? சரி, அவங்க 2 பேரும் கிளம்பி போனதும் நாமளும் போலாம். ஹேய் சுகன்யா, நம்ம இப்படியே ஈவினிங் போகும்போது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போலாம். உனக்கு தான் சைனீஸ் ஃபுட்னா பிடிக்கும்ல, போலாமா? அத்தை, அங்க போய் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலாம். என்னம்மா, போலாம்ல? ஓகே. கடவுளே, எப்படியோ சுகன்யா நம்ம கூட வெளியில வரதுக்கு ஒத்துக்கிட்டாளே. நல்ல விஷயம் தானங்க. எல்லாரோட சேர்ந்து வெளியே போனா அவ மனசும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா தானோ. ஆத்தா மாரியாத்தா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சுத்தி பார்க்க போயிட்டு இருக்காங்க. நான் இவங்க கூட போனாதான் சூப்பரா இருக்கும். நான் இந்த சிடுமூஞ்சியோட போறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். இந்த ட்ரெஸ்லயா? இந்த ட்ரெஸ்ல நான் ஸ்மார்ட்டா இருக்கேன். ஏன்னா இந்த காலேஜோட பிரின்சிபல் மேடம், அப்புறம் என்னோட ஹோம்லி சூப்பர் ஒய்ஃப் வேற. அவங்களுக்கு காம்படிட் பண்றதுக்கு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கேன்.
சார் அந்த பேப்பர்ஸ்லாம் மனோஜ் கவிதா எடுத்துட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த தடவை ரீ எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். நான் இருக்கல மனோஜ். ஓகே சார். நீ போ. பாய் மேம். கவி, நான் சொல்றத கேளு. சார் என்னையா? இல்ல மறந்துடாதீங்கன்னு சொல்ல தான் வந்தேன். சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன, நான் பாத்துக்கிறேன், போ. சரி சார். ஏன் பாலேட்டா, நீங்க எதுக்கு மனோஜ்க்கு இவ்வளவு இடம் கொடுக்குறீங்க? அவன் இங்க ஒரு ஸ்டூடெண்ட். அவன் ஜாஃபர் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? கவி, அவன் ரீ எக்ஸாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதான் ஈஸியா பண்ணலான்னு கொஞ்சம் கூல் பண்ணி அனுப்பிவிட்டேன், அவ்வளவுதான். எனிவே, இப்ப நான் கேபினுக்கு போறேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. ஷவனை டின்னருக்கு கூட்டு போகணும். பாய். இந்த மனோஜ் கவிதா முன்னாடி எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பான். ஐ எம் சாரி கவி, எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா மனோஜ் ஒருத்த மட்டும் இல்ல, இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் பிடிக்கணும். பிடிக்கிறேன்.